அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, இந்த ஷாபான் மாதம் அடுத்து நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற ரமலான் மாதத்தோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றது தொடர்பான சில விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். நான் ஆரம்பமாக ஒரு ஹதீஸ்லிருந்து பாருங்கள். இது எங்களுக்கு உண்மையில் நல்லா தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். நாங்கள் பல தடவை இந்த ஹதீஸை கேட்டிருப்போம். உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், லம் அரக்க தசூமு மின் ஷஹ்ரின் மின் அஷ்ஷுஹூர் மா தசூமு மின் ஷாபான். ஷாபான் மாதத்தில் நீங்கள் நோன்பு பிடிக்கின்ற அளவுக்கு அடுத்த மாதங்களில் வேறு எந்த மாதத்துலையும் நீங்கள் நோன்பு பிடிக்கிறத நாங்கள் பார்த்ததில்லை. அப்போ அது ஏன் என்று சொல்கின்ற ஒரு கேள்வியை தான் அவர் கேட்குறார். அப்போ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிற நேரத்தில், தாலிக ஷஹ்ருன் யக்ஃபலுன் நாஸு அன்ஹு பைன ரஜப் வ ரமதான். அந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரஜப் மாதத்துக்கும் ரமலான் மாதத்துக்கும் இடையில் மக்கள் மறந்து போகக்கூடிய ஒரு மாதம், அல்லது மக்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்கிறார். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்கிறார், வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால் இலா ரப்பில் ஆலமீன். அந்த மாதத்தில் தான் எங்களுடைய செயல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்த்தப்படுகின்றன என்று சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், வ உஹிப்பு அன் துர்ஃபஅ அமலி வ அனஸார். என்னுடைய செயல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக அல்லது நோன்பு நோற்ற நிலைமையில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்கிறார். இதில் இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை வச்சு ஒரு கருத்து சொல்வார். என்றால் இந்த ஹதீஸ் 3 மாதங்களை குறிப்பிட்டு சொல்கிறது, அல்லது 3 மாதங்கள் பற்றி பேசுகிறது. ஒன்று ரமலான் மாதத்தை பற்றி பேசுகிறது, ஷாபான் மாதத்தை பற்றி பேசுகிறது, ரஜப் மாதத்தையும் குறிப்பாக அடையாளப்படுத்துகிறது. அப்போ அதிலிருந்து நாங்கள் விளங்கியலும் என்னென்றால், ரஜப் மாதமும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம் தான். இப்போ ஜென்ரலாகவே ரஜப் மாதம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்று சொல்கிறது எங்களுக்கு தெரியும். அதாவது குர்ஆனில் வரக்கூடிய அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்கிற அந்த கண்ணியத்துக்குரிய 4 மாதங்கள் என்று சொல்கிறதில் ஒரு மாதம் தான் ரஜப். அந்த 4 மாதங்களும் பொதுவாக உலக சமாதானத்துக்குரிய காலம் என்று சொல்லித்தான் அதை இமாம்கள் அடையாளப்படுத்துவார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் நாங்கள் ஒரு யுத்த நடவடிக்கைக்கு போக இயலாது, நாங்கள் இனிஷியேட் பண்ணலாம் அப்படி ஒரு விஷயத்தை. அப்போ நிர்பந்தமாக நாங்கள் ஒரு சமாதான முயற்சி ஒன்றுக்கு, பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு போவதற்குரிய ஒரு காலம் ஒன்று தான் இந்த காலம். அப்போ அது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்தது ரஜப், இந்த 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களில் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதுலேயும் அதிகமாக நோன்பு நோட்குமார் ரசூல்லா சொன்னார், நீங்கள் நோன்பு பிடிங்க, விடுங்க, திரும்ப பிடிங்க, திரும்ப விடுங்க என்று சொல்லி அந்த காலத்தில் அந்த நோன்பு நோற்றலையும் அதே மாதிரி நிறைய இபாதத்துகளில் ஈடுபடுதலும் வலியுறுத்தப்பட்ட ஒரு காலம்தான் இந்த அந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்கிற அந்த 4 மாதங்களும். அதில் ஒன்று ரஜப். அப்போ ரஜப் மாதம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்று சொல்கிறது அடிப்படையில் உள்ளது. ஆனால் இமாம் ஷவுகானி சொல்கிறேன் என்றால், இந்த தொடரில் இந்த 3 மாதங்களும் இந்த ஹதீஸில் மென்ஷன் பண்ணப்பட்டதுக்கு பின்னால் இந்த மாதத்துக்கு அங்கே குறிப்பிடப்பட்ட சிறப்புகள் இல்லாத இன்னொரு விசேடமான ஒரு அம்சம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், இந்த ரஜப், ஷாபான் என்று சொல்கிற இந்த மாதங்கள் ரமலானுக்கு எங்களை தயார்படுத்துகின்ற மாதங்கள் என்று சொல்லி இமாம் அபூபக்கர் அல் பல்கி, அபூபக்கர் வர்ராக் அல் பல்கி என்று சொல்லக்கூடிய ஒரு சூஃபித்துவ அறிஞர், ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு சூஃபித்துவ அறிஞர். அவர் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட இந்த 3 மாதங்களையும் வைத்து இந்த 3 மாதங்களும் மென்ஷன் பண்ணப்பட்டதற்கான நியாயம் என்ன என்று சொல்கிறது அவர் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் அழகான 2 உதாரணங்கள் சொல்லுவார். அவர் சொல்லுவார் என்னென்னா, முதலாவது
ரஜப் மாதம் என்று சொல்கிறது நாங்கள் ஒரு 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 பயிரை நடுவதற்குரிய காலம். அது அவர் ஒரு பயிர்ச்செய்கைக்கு அதை ஒப்பிடுகின்றார். அப்போ ஒரு பயிரை நாங்கள் நட்டு அதை பராமரித்து அறுவடை செய்தல் என்று சொல்கிறதுக்கு ஒரு காலம் ஒன்று தேவைதானே. அப்போ ரஜப் மாதம் என்று சொல்கிற நாங்கள் பயிரை நடுகின்ற காலம். ஷாபான் மாதம் என்று சொல்கிறது அந்த பயிருக்கு நாங்கள் நீரூற்றி உரமிட்டு வளர்க்கின்ற காலம், அதை பராமரிக்கின்ற காலம். ரமலான் மாதம் என்று சொல்கிறது நாங்கள் அதனை அறுவடை செய்கின்ற காலம், விளைச்சல் அறுவடை செய்கின்ற காலம் என்று சொன்னார். இன்னொரு உதாரணம் சொன்னார். அவர் சொன்னார், இப்போ இந்த மழை பொழிதல் என்று சொல்கின்ற அந்த உதாரணத்தை வச்சு அவர் சொன்னார் என்னென்னா, மழை தான் எங்களுக்கு தேவை. இந்த மழை பொழிதல் என்று சொல்கிறதுக்கு முந்தி ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கிறது. அது சும்மா திடீரென்று மழை பொழிகிறல்ல. அப்போ அவர் சொல்கிற ரஜப் மாதம் என்று சொல்கிறது காற்று உருவாகின்ற மாதம், காற்று உருவாகின்ற காலம், காற்று வீசுகின்ற காலம். ஷாபான் மாதம் என்று சொல்கிறது அந்த காற்று முகில்களை உருவாக்குகின்ற காலம். அது ரமலான் மாதம் என்று சொல்கிறது அந்த முகில்கள் மழையாக பொழிகின்ற காலம் என்று சொல்லுவார். அப்போ இந்த ரெண்டு உதாரணங்கள்லையும் ஒரு விஷயத்தை அவர் அழகாக விளங்கப்படுத்துகிறார். பாருங்க, என்னண்டா எங்களுக்கு தேவை என்ன? அறுவடை தேவை. பயிர்ச்செய்கையில் அறுவடை தான் எங்களுக்கு அவசியமான விஷயம். அதே மாதிரி மழை தான் எங்களுக்கு அவசியமான விஷயம். ஆனால் அதற்கு முன்னர் நடைபெற வேண்டிய ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கிறது. அது கட்டாயம் நடந்தால் தான் இந்த விளைவை நாங்கள் அனுபவிக்க முடியும், அறுவடை செய்ய முடியும். அப்போ ரமலான் தான் உண்மையில் எங்களோட டார்கெட். என்னென்னா ரமலான் அதிவிசேஷமான ஒரு காலம் தானே. ரமலானை பற்றி ஹதீஸுகள் வலியுறுத்துவது போல எங்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு நன்மைகள் செய்வதற்கு உரிய ஒரு காலம் ஒன்று தான் அது. அப்போ அங்கே சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன, சைத்தான் கட்டி வைக்கப்படுகின்றான். அது மாதிரி அந்த காலப்பகுதியில் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலுக்கும் 70 மடங்கு நன்மைகள் தரப்படுகின்றன. இப்படி நற்காரியங்கள் செய்வதற்கு என்றே இருக்கின்ற ஒரு விசேடமான ஒரு காலம். அப்போ அந்த காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும் என்று சொல்கிறது தான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுகின்ற டார்கெட். அதுதான் இப்போ அந்த டார்கெட்டுக்கு நாங்கள் போகணுமெண்டா அது திடீரென்று நடக்கலாம். அதுக்கு ஒரு ஏர்லியாக ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று தேவை. நாங்கள் அதுக்கு முன்னரே அதுக்கு நாங்கள் தயாராகணும். அப்போ அதுதான் இந்த ரஜப் ஷாபான் என்று சொல்கின்ற காலங்கள் என்று சொல்லி இவர் அபூபக்கர் அல் பல்கி அவர் விளங்கப்படுத்துவார். அப்போ நாங்கள் ரஜப் மாதத்திலிருந்து இதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். ஆனால் இப்போ ரஜப் எங்களுக்கு கடந்துட்டு இப்போ நாங்கள் இருக்கின்றோம் முகில் உருவாகின்ற காலத்தில், அல்லது நீரூற்றி உரமிட்டு பயிரை பராமரிக்கின்ற காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இப்போவும் லேட் இல்லை எங்களுக்கு. இப்போவும் நாங்கள் ரமலானுக்காக எங்களை தயார்படுத்துறதற்கான அவகாசம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அப்போ இந்த உதாரணம் வெரி கிளியராக எங்களுக்கு சொல்கிறது. அவர் இந்த ஹதீஸிலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஒரு லெசனைத்தான் இந்த உதாரணத்தினூடாக அவர் சொல்கிறார். அப்போ இந்த விஷயத்தை ரசூல்லா வலியுறுத்தினதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு தத்துவம் என்னன்னா, இந்த ரமலானுக்கு எங்களை தயார்படுத்துவதற்கான, அதற்கு நாங்கள் எங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்கான ஒரு காலமாகத்தான் இந்த ரஜபும் ஷாபானும் காணப்படுகின்றது என்று சொல்கிறது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக சொல்கின்ற ஒரு பிரபல்யமான துவா இருக்குது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான் என்று சொல்கிற ஒரு துவா. இந்த துவா பல ஹதீஸில், பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். அதாவது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற பலர் இதை ஒரு ஹதீஸாக பதிவு செஞ்சிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதாக பதிவு செஞ்சிருக்கிறார்கள். ஆனாலும் பெரும்பாலான இமாம்களுடைய அபிப்பிராயப்படிக்கு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ என்று சொல்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலை. அதனுடைய ஆதாரபூர்வ தன்மை சம்பந்தப்பட்டு நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட இதனுடைய உள்ளடக்க கருத்து என்ன? ரஜப் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்,
ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ள செய் என்று சொல்கிற அந்த துவா. அப்போ ஒரு துவாவாக இப்படி ஒரு துவா நாங்கள் கேட்க முடியாதா? தாராளமாக கேட்கலாம். ஏனென்றால் இந்த 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 இதனுடைய உள்ளடக்க கருத்து பல ஹதீஸுகளில் பல விஷயங்களை வலியுறுத்தப்பட்ட ஒரு உண்மைதான். ரஜப் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்யப்படுகின்ற நேரத்தில், ஷாபான் மாதத்தில் பரக்கத் செய்யப்படுகின்ற நேரத்தில் ரமலானை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே எங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த அந்த பரக்கத் செய்ய வேண்டும் என்று சொல்கிற அந்த துஆ அது ரசூலுல்லாஹ் கேட்டாரா இல்லையா என்பதில் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அப்படி ஒரு துஆ நாங்கள் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். ஏனென்றால் அது உள்ளடக்க கருத்து இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு உண்மை தான் என்று சொல்கிறது. அப்போ அந்த வகையில் இமாம்கள் பொதுவாக சொல்லுவார்கள் என்னென்னா, இதை இப்படி ஒரு துஆ கேட்பது முஸ்தஹப்பான ஒரு விஷயம், விருப்பத்துக்குரிய ஒன்று என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். இது ஒரு சுன்னா என்று சொல்லலை, ஆனால் ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு செயற்பாடு என்று சொல்லி இமாம்கள் சொன்னார்கள். நாங்கள் அதிலிருந்து விளங்குகிறோம் என்னென்னா, இந்த ரமலான் என்று சொல்கிற அந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் முட்கூட்டியே எங்களை தயார்படுத்தி கொள்வதற்கான ஒரு காலமாகத்தான் இந்த ரஜபும் ஷாபானும் காணப்படுகின்றது. அப்போ ஸ்பெஷலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் ஷாபானை குறிப்பாக ஹைலைட் பண்ணினார். ஏனென்றா ஷாபான் எங்களுக்கு எங்களோட கவனத்துக்கு வராமல் போகிறதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. ஏன்னா ரஜபும் ஆல்ரெடி அதற்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது, தனித்துவம் ஒன்று இருக்கிறது. அந்த ரமலானுக்கும் ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு தனித்துவமான 2 மாதங்களுக்கு மத்தியில் ஷாபான் கவனத்துக்கு வராமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிற. அதனால் ஷாபானுக்கு ஒரு விசேடமான கன்சர்ன் ஒன்று ரசூலுல்லாஹ் கொடுத்தார். அப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் அவர் கூடுதலாக நோன்பு பிடிக்கிறார் என்று சொல்கிறது ரசூலுல்லாஹ் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செஞ்ச ஒரு வேலை ஒன்று அல்லது. சஹாபாக்கள் அவதானத்துக்கு வந்த ஒரு விஷயம் தானே அது. சஹாபாக்கள் அவதானிச்சு தான் கேட்டாங்க. உசாமா பின் ஸைத் ரசூலுல்லாஹ்வோட தொடர் பொதுவாக அவர் வருஷத்தில் எல்லா மாதங்களையும் பிடிக்கிற நோன்புகளை பற்றி அவருக்கு ஒரு அவதானம் இருக்கிறார். அடுத்த எல்லா மாதங்களை விட ஷாபானில் தான் கூட பிடிக்கிறார். அப்போ ஏதோ ஒரு விசேஷம் ஒன்று இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் அங்கே அதை அந்த சஹாபாக்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ரசூலுல்லாஹ் அதை பகிரங்கமாக செஞ்சிருக்கிறார். அதனால தான் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர் சொல்லுவார் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தில் விசேடமாக நோன்பு பிடித்ததற்கும் சஹாபாக்களுக்கு நோன்பு பிடிக்குமாறு சொன்னதற்கும் அதற்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னதற்கும் ஒரு நியாயம் ஒன்று இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது பாருங்க, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயு ஸௌம் அஃதல் பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு சிறப்புக்குரிய நோன்பு எது என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஷஅபானுன் லிதஅதீமி ரமலான். அப்படி தான் சொன்னார். ஷாபான் மாதத்தில் பிடிக்கிற நோன்பு என்று மட்டும் சொல்லல, ரமலானை கௌரவப்படுத்துறதற்காக ஷாபானில் பிடிக்கிற நோன்பு அதுதான் ரமலானுக்கு அடுத்தபடியாக சிறப்பான நோன்பு என்று சொல்லி சொன்னார். இப்போ ரசூலுல்லாஹும் அங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை வலியுறுத்துகின்றார். இந்த ஷாபான் மாதத்தில் நாங்கள் ஏன் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்கிற நேரத்தில் அது ரமலானை கௌரவப்படுத்தல் என்று சொல்கிறது. இப்போ ரமலானை கௌரவப்படுத்தல் என்று சொன்னால் உண்மையில் என்ன? அதைத்தான் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர் விளங்கப்படுத்துவார். என்னண்டா, இது ரமலானில் நாங்கள் எங்களோட அமல்களை மிகச்சரியாக நிறைவேற்றுவதற்கு எங்களை நாங்கள் பயிற்றுவித்து கொள்ளுதல் என்று சொல்கிறது தான் அதனுடைய நோக்கம். இது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங். ஷாபான் மாதத்தில் நாங்கள் நோன்பு பிடித்தல் என்று சொல்கிறது, அவர் சொல்லுவார், ரமலானில் நோன்பு பிடிக்கிறது எங்களுக்கு சிரமமாக இருக்க மாட்டாது, கஷ்டமாக இருக்க மாட்டாது. அப்போ எங்களுக்கு அந்த அந்த செயற்பாடுகளை செய்வதை இலகுபடுத்தல் என்று சொல்கிற நோக்கத்தில் தான் அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார். அதுதான் உண்மையிலே இந்த தஅதீம் என்று சொல்கிறதனுடைய கருத்து. அவர் அதை இன்னும் வலியுறுத்துறதுக்கு இன்னொரு அழகான ஒரு உதாரணம் என்று சொல்லுவார். என்னென்னா, நாங்கள் ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன.
இப்போ இதோட தத்துவம் என்ன? ஏன் சுன்னத்தான தொழுகைகள் ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கிறது? இமாம்கள் 2 காரணங்கள் சொல்லுவார். முதலாவது காரணம், ஃபர்லான கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதலையும் வழங்குதல் அதனுடைய ஒரு நோக்கம். அது ஒரு 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 மோட்டிவேஷன், எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது, எங்களை மோட்டிவேட் பண்ணுகிறது அப்படி ஒரு விஷயத்தை செய்வதற்கு. 2வது நியாயம் சொல்லுவார்கள் என்னென்னா, ஃபர்லான கடமைகளில் நாங்கள் எங்களை அறியாமல் விடுகின்ற தவறுகள் இருக்கிறது. எங்களை அறியாமல் நாங்கள் எங்களோட சிந்தனைகள் எங்கேயாவது போயிருக்கும், அல்லது எங்களோட அந்த செயல்களை நாங்கள் ஏதாவது தவறு விட்டு இருப்போம், எங்களை அறியாமல் எங்களோட கவனத்துக்கு வராமல் விட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அவை அமையும். இந்த 2ம் தான் முன்னால் பின்னால் இருக்கின்ற இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்கான நியாயம் என்று சொல்லி இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி சொல்கிறார். என்னண்டா, இது தொழுகைக்கு மட்டுமல்ல, இது நோன்புக்கும் இதுதான் உண்மை. ரமலான் மாதம் எங்களுக்கு ஃபர்லான நோன்பு, கடமையான நோன்பு. இப்போ இந்த நோன்புக்கு முன்னால் ஷாபான் மாதத்தில் நோன்பு நோட்பல் சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இது எதை காட்டுகிறது என்றா, நாங்கள் ரமலான் மாதத்தில் அந்த நோன்பை சரியாக நோட்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துதல், எங்களுக்கு ஒரு தூண்டுதலை வழங்குதல், எங்களை மோட்டிவேட் பண்ணுறதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றோம். அப்போ ஷாபான் மாதம் என்று சொல்கிறது உண்மையிலே அதில் நாங்கள் பிடிக்கிற நோன்பும் சரி, அதில் நாங்கள் செய்கின்ற இபாதத்துகளும் சரி, உண்மையிலே எங்களை மனசளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ரமலானை நாங்கள் எதிர்கொள்கிறதற்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதற்கான ஒரு ஏற்பாடு தான் அது. இதன் காரணமாகத்தான் இமாம்களுக்கு மத்தியில் ஷாபான் மாதம் வந்தாலே, இப்போ பல சமயங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இமாம் மாலிக் போன்றவர்கள், இமாம் மாலிக் அவருடைய ஃபுக்ஹு மஜ்லிஸ் இருக்கிற, அவர் ஃபுக்ஹு பாடம் நடத்துகிற வளமையாக தொடர்ந்து நடத்துகிற பாடத்தை ரமலான் வந்தால் நிப்பாட்டிடுவார். ஏன்னா ரமலானில் கூட இபாதத் செய்யணுமன்றதுக்காக வேண்டி. ஆனால் சில இமாம்கள் என்ன செய்வார்கள் என்னென்னா, ஷாபான்ல நிப்பாட்டிடுவாங்க. இப்போ இமாம் அம்ர் இப்னு கைஸ் என்று சொல்கிற ஒருத்தரை பற்றி சொல்லுவார் என்னென்றால், அவருக்கு அவர் இந்த கற்பித்தல் வேலையில் ஈடுபட்டது போலவே அவருக்கு ஒரு வியாபார நிலைமையும் இருந்தது. ஒரு ஷாப் கொண்டு வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு வியாபார நிலைமையும் இருந்தது. ஷாபான் மாதம் அவர் என்ன செய்வார்னா, அந்த வியாபார நிலையத்தை மூடிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுற நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை எதுக்கு கொடுப்பாருண்டா, குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுப்பார். இதில் இன்னொரு இமாம் சலமத் இப்னு குஹைல் என்று சொல்கிறவர், அவர் சொல்லுவார் என்னென்னா, இந்த மாதத்தை இமாம்கள் எப்படி அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், ஷஹ்ருல் குர்ஆ, குர்ஆன் ஓதுகின்றவர்களுக்குரிய மாதம் என்று சொல்லி இந்த ஷாபான் மாதத்தை அடையாளப்படுத்தி இருப்பதாக அவர் சொல்லுவார். அப்போ அதிலிருந்து நாங்கள் விளங்குற ஒரு விஷயம் என்னென்றால், ஷாபான் மாதம் நோன்பு நோட்பதற்கான காலம் மட்டுமல்ல, உண்மையிலே நோன்பு பிடிக்கிறதற்கு எங்களை ட்ரெயின் பண்ணுறதற்கான காலம் மட்டுமல்ல. குர்ஆன் ஓதுறதாக இருக்கலாம், தஹஜ்ஜுத் தொழுறதாக இருக்கலாம், திக்ரு செய்கிறதாக இருக்கலாம், சதக்கா கொடுக்கறதாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லா விதமான அமல்கள்லையும் எங்களை நாங்கள் பயிற்றுவித்துக் கொள்வதற்கான ஒரு காலம் என்று சொல்றது தான் இந்த ஷாபான் மாதம் என்று சொல்றது. அப்போ அதுதான் இந்த ஷாபான் என்று சொல்றதுல நாங்கள் விளங்கி கொள்கின்ற ஆக முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஷாபான் மாதத்தை நாங்கள் எந்தளவு தூரம் அதிலிருந்து மேக்சிமம் யூஸை நாங்கள் எடுக்கின்றோம் என்று சொல்கிறது எங்களோட கையில் தான் இருக்கு. நாங்கள் அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு ரமலானில் நாங்கள் அறுவடையை சம்பூர்ணமாக செய்வோம். அதிலிருந்து அதை மேக்சிமம் அதிலிருந்து நாங்கள் பிரயோசனம் பெறுவோம். இங்கே நாங்கள் குறைபாடு விடுகின்ற நேரத்தில் அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த அறுவடையுடைய அளவு குறையும். இப்போ பிஸ்னஸ் செய்கிறாக்களுக்கு தெரியும், இங்கே எப்படியோ தெரியாது. இப்போ ஸ்ரீலங்காலேண்டா சீசன் ஏப்ரல் சிங்கள பெருநாள் சீசன், நோன்பு பெருநாள் சீசன், கிறிஸ்மஸ் சீசன். இந்த சீசன் வந்தால் என்ன செய்வார்கள்? சீசன் வருதுன்னு சொல்லி வீட்டில் கையை கட்டிட்டு சும்மா இருப்பாங்களா? அதுக்கு முட்கூட்டிய ஏற்பாடு 3-4 மாதத்துக்கு முந்தைய செய்வாங்க தானே. கொண்டு வர வேண்டிய சாமானெல்லாம் இறக்குமதி செய்வாங்க,
இடம் போதல்லண்டா இன்னும் தேவையான இடத்தையும் விசாலப்படுத்துவாங்க, ஸ்டாஃப் போதல்லண்டா இன்னும் ஸ்டாஃபையும் எடுத்துடுவாங்க, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைப்பாங்க சீசனை எதிர்கொள்றதுக்கு. அப்படி முட்கூட்டிய தயார்படுத்தல் இருந்தால்தான் அந்த சீசனில் நாங்கள் கூடுதலான லாபத்தை சம்பாதிக்க முடியும். இது நேச்சுரலாக எந்த விஷயத்திலையும் நாங்கள் இப்படித்தான் திங்க் பண்ணுவோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்கிற விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் எங்களுக்கு சொன்ன மெசேஜும் இதுதான். இது உங்களுக்கு வரக்கூடிய சீசன், நன்மைகளின் சீசன், இது நன்மைகளுக்குரிய காலம். அப்போ அதில் நீங்கள் மேக்சிமம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறீங்களா? அப்போ ஏர்லியா ரெடி ஆகுங்க. அதுக்கு உங்களோட மனசை தயார்படுத்துங்க, உடம்பை ரெடி பண்ணுங்க. ஃபிசிக்கலாகவும் நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும், உங்களோட உடம்பு அதுக்கு பழகணும். அப்போ அதை நீங்கள் பழக்கி கொள்ளுங்க, மனசையும் அதுக்கு தயார்படுத்துங்க என்று சொல்கிறது தான் உண்மையிலே இந்த உபதேசம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்துகின்ற விஷயம் உண்மையிலே அதுதான். அப்போ இது நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கி கொள்கின்ற முதலாவது கருத்து. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹதீஸில் வலியுறுத்தப்படுகின்றது என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு நியாயம், இது ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமால் இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்தில் தான் எங்களோட செயல்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் உயர்த்தப்படுகின்றன. இந்த செயல்கள் உயர்த்தப்படுகின்றன என்று சொல்கிறது இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, இதில் செயல்கள் உயர்த்தப்படுகின்றன, துர்ஃபா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு இடத்துல வருகிறது யுஅரத், அந்த செயல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன என்று சொல்லி. இப்போ இதில் அந்த வசனங்கள்லேருந்து அந்த சொற்கள்லிருந்து நாங்கள் விளங்குற ஒரு விஷயம் என்னென்றால், அல்லாஹு தாலா இந்த ஷாபான் மாதத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு எவலுவேஷனோடு செய்கிறான், ஒரு மதிப்பீடுக்கு அவ எல்லாவற்றையும் உட்படுத்துகின்றான். இப்போ அந்த மதிப்பீடு எப்படி செய்கிற என்ற சம்பந்தமாக ஹதீஸுகளில் வார நேரத்தில் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை நாசுருதீன் அல்பானி ஹசன் தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் என்று சொல்லுவார். இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃப் மின் ஷஅபான் யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இலா ஸமாஇத் துன்யா. அதாவது ஷாபான் மாதத்தில் அந்த நடுப்பகுதி அந்த இரவுல அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வருவான். இறங்கி ஃபயக்ஃபிரு லிஇபாதிஹி இல்லா மன் கான முஷ்ரிக் அவ் முஷாஹின் லி அஹி. அல்லாஹு தாலா தன்னுடைய எல்லா அடியார்களுக்கும் பாவ மன்னிப்பை வழங்குவான். யாரை தவிர? இணை வைப்பவனை தவிர, அடுத்து தன்னுடைய சகோதரனோடு பகை பாராட்டுகின்றவனை தவிர, பகையோடு இருக்கின்றவனை தவிர என்று சொல்லி இந்த 2 பேரை தவிர அடுத்து எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு வழங்குகின்றான் என்று சொல்கிறான். அப்போ அல்லாஹ் எல்லா செயற்பாடுகளும் அவனிடத்தில் உயர்த்தப்படுகின்றன. அதை அவன் இவலுவேட் பண்ணுறான், மதிப்பீடு செய்கின்றான். மதிப்பீடு செய்து எதற்கு நன்மைகள் கொடுக்கப்படணும் அதை கொடுக்கிறான், எது மன்னிக்கப்படணும் மன்னிக்கின்றான். சில விஷயங்களை தீர்மானிக்கின்றான், இதுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி. அப்படி மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி சொன்ன 7 வகையான பாவங்களை ஹதீஸுகள் எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்த்தா கண்டுகொள்ளேன். 7 வகையான பாவங்கள் குறிப்பிடப்படுற. அதில் முதலாவது நான் சொன்ன அந்த ஷிர்க் வைத்தல் என்று சொல்கிறது. 2வது சகோதரர்களோடு பகைமை பாராட்டுதல் என்று சொல்கிறது. 3வது கொலை குற்றம். 4வது சொல்கிற உறவுகளை துண்டித்து நடத்தல். நாங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்காமல் உறவுகளை முறித்து நடந்து கொள்ளுதல் என்று சொல்லி. 5வது சொல்கிற பெற்றோருக்கு மாறு செய்தல், பெற்றோருக்கு கட்டுப்படாமல் இருத்தல். 6வது போதை பழக்கத்துக்கு உட்பட்டு இருப்பவர். 7வது தன்னுடைய ஆடைகளை பெருமைக்காக அணிகின்றவர் என்று சொல்லி. இப்படி இந்த 7 வகையான குற்றங்களை சொல்லி, இந்த குற்றங்கள் உள்ளவருடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான். அது தவிர ஏனைய குற்றங்கள் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் என்று சொல்லி சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு விஷயம் விளங்குறோம் என்னென்னா, இந்த நடைமுறையில் 2 முக்கியமான லெசன்ஸ் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹு தாலா ஒரு இவலுவேஷனோடு செய்கிறான் தானே. அல்லாஹ் ஒரு இவலுவேஷன் செய்வது அதனூடாக எங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன? நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்துங்க உங்களை ஒரு மதிப்பீட்டுக்கு உட்படுத்துவதற்கு, உங்களை ஒரு சுய விசாரணை செய்து கொள்வதற்கு.
அப்போ அல்லாஹு தாலா அந்த வேலையை செய்கின்றான் என்று சொல்வது எங்களுக்குள்ள மெசேஜ். நாங்கள் அந்த வேலையை நாங்கள் செஞ்சு பார்க்கணும். கடந்த ஷாபான்ல இருந்து இந்த ஷாபான் வரையில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன தவறு விட்டிருக்கிறோம், எது எல்லாம் சக்சஸ் என் லைஃப்பில், எது எல்லாம் ஃபெயிலியர், என்ன ரீசன் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை நான் எனக்கு என்ன இவலுவேட் பண்ணிக்கொள்ளும். அப்படி இவலுவேட் பண்ணுறதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம். அதை நீங்கள் அதற்கு பயன்படுத்துங்க என்று சொல்கிறது அல்லாஹு தாலா அதில் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு மெசேஜ். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னான் தானே. நாங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பானா? அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கிறது நாங்கள் அதற்காக மன்றாடுகின்ற நேரத்தில். இப்போ சிலருடைய பாவங்களை மன்னிக்கிறல்லன்னு சொல்லிக்கிறானே, ஆனால் இப்போ அவங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காதா? அப்படி இல்லை, அவங்களுக்கும் மன்னிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி? அவங்க அதற்காக மன்றாடுகின்ற நேரத்தில், அதை உணர்ந்து அதற்காக தௌபா செய்கின்ற நேரத்தில். அப்போ நாங்கள் இந்த சந்தர்ப்பம், இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கின்றான் என்று சொல்வது எங்களுக்கு சொல்லுகின்ற மெசேஜ், எங்கட பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலம். அதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கின்றான். அப்போ அதை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது தான். இப்போ நாங்கள் இந்த காலப்பகுதியில் எந்தளவு தூரம் எங்கட பாவங்களை உணர்ந்து நாங்கள் அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கட லைஃப்பை ஒரு முறை நாங்கள் மீள திரும்பி பார்த்து அதில் நான் வந்த பாதையில் விட்ட தவறுகள் என்ன, நான் செஞ்ச நல்ல விஷயங்கள் என்ன என்று சொல்கிறத நான் திரும்பி பார்க்கின்ற ஒரு வேலையை நான் செய்கின்றேனா என்று சொல்வது. அப்போ இங்கே நாங்கள் மிச்சம் சீரியஸாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இதில் சொல்லப்பட்ட சில குறிப்பான பாவங்கள் இருக்கிறது தானே. இப்போ நாங்கள் சிறுக்கு செய்ய மாட்டோம், நாங்கள் யாரும் கொலை செய்ய போகிறது இல்லை. ஆனால் மற்ற விஷயங்களை பாருங்களேன், அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில் நிறைய நடக்கின்ற விஷயங்களில் ஒன்று தானே ஒவ்வொன்றும். நாங்கள் இன்னொரு ஆளோட பகையை மனசில் வச்சுக்கிண்டு இருக்கிறது என்று சொல்கிறது, உறவுகளோட நாங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, அவங்களோட சில சமயங்களில் பர்பஸ்லி நாங்கள் உறவை தூரமாக்கி வச்சிருப்போம். அதே மாதிரி பெற்றோருக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவு பல சமயங்களில் அவங்களோட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம், ஃபோன் சரி நாங்கள் அவங்களோட உறவாடுறதுக்கான நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுதல் என்று சொல்கிறது பல சமயங்கள் எங்களுக்கு இல்லாமலே போயிருக்கு. போதை பாவனை என்று சொல்கிறது இங்குள்ள சூழல்லையும் அது ஒரு இஷ்யூ தான். இலங்கையில் உண்மையிலே கடந்த ஒரு 3-4 வருஷமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பல சமயங்களில் நாங்கள் போதை பாவனையை யாரோ ஒருத்தர் எங்கேயோ குடிச்சிட்டு உளர்றதை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலேயும் அந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏண்டா அதனுடைய பாவனை பொருட்களுடைய வடிவங்கள் நாங்கள் யாரும் கற்பனை செய்யாத வடிவங்கள் எல்லாம் அது வந்துட்டு இப்போ அந்த பிரச்சனை சர்வசாதாரணமாக இருக்கிறது. இப்படி இந்த மாதிரி எங்களோட அன்றாட லைஃப்பில் உள்ள இந்த பிரச்சனைகளையும் அல்லாஹு தாலா சொல்கிறான், இதுவும் மன்னிக்கப்படாத குற்றங்கள் என்று சொல்லி. அப்போ பாருங்க என்னண்டா, அப்போ நாங்கள் எவ்வளோ சீரியஸான ஒரு தௌபா ஒன்று கேட்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு சொல்கிற முக்கியமான விஷயம், நாங்கள் இந்த தௌபாவை செய்யணும், எங்களை ஒரு மீள் பரிசீலனைக்கு நாங்கள் உட்படுத்த வேண்டும் என்று சொல்வதைத்தான் அல்லாஹு தாலா இந்த காலப்பகுதியை எதற்கு பயன்படுத்துகின்றான் என்று சொல்கின்ற அந்த செயற்பாட்டின் ஊடாக எங்களுடைய செயல்கள் அல்லாஹு தாலா மதிப்பீடு செய்கின்றான், அதில் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகின்றான் என்று சொல்வதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பாடம் அது. எங்களை நாங்கள் ஒரு மதிப்பீட்டுக்கு உட்படுத்தணும், எங்கட பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. இங்கேயும் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தில் நாங்கள் ஏன் எங்கட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ரமலானே இருக்கிறது தானே தௌபாக்குரிய காலம் தானே, அது வெரி ஸ்பெஷலாக தௌபா செய்கிறதுக்குரிய ஒரு காலம் தானே ரமலான். என்னடா ஹதீஸில் வருகிறது, ஒருத்தன் ரமலானை அடைஞ்சி அது முடிகிறதுக்கு முந்தி அவன்ட பாவங்களுக்கு அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னண்டா அவன் நாசமாகட்டும்னு சொல்லி. அப்போ அந்தளவுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதற்கு மிக விசேடமான ஒரு காலம்.
ஆனால் அப்படி இருந்தும் ஷாபான்ல பாவ மன்னிப்பு ஏன் வலியுறுத்தப்பட்டது? அதுக்கு என்ன குறிப்பான நியாயம்? ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறேன். என்னண்டா, நாங்கள் ரமலான் எங்களுக்கு எதற்கு? நான் சொன்ன மாதிரி அது மௌசிமுல் ஹைராத் தானே, நன்மைகளுக்குரிய சீசன். இப்போ நன்மைகளை அதிகமாக செய்வதற்குரிய ஒரு காலம். இப்போ நன்மைகள் செய்வதற்கு எங்களுக்கு தடையாக இருப்பது எது? பாவங்கள் தான். இப்போ ரமலான நான் அதோட உச்ச பயனை பெறுகின்ற வகையில் பயன்படுத்துவதற்கு எனக்கு தடையாக எது இருக்கும்? என்னுடைய பாவங்கள். நான் செய்கிற பாவம் எனக்கு அதை செய்ய வைக்காது, தானே, அதை செய்வதற்கு தடையாக இருக்கும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர் சொல்லுவார் என்னண்டா, அவரிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், லா நஸ்தத்தியு கியாமுல் லைல், இரவு தொழுகையில் ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு இயலாமல் இருக்கு, தூக்கம் போகுது, எலும்பேல கஷ்டம், என்ன? அப்போ அவர் சொன்னார் என்னது? அவர் சொன்னார், கையதற்க ஹதாயாக், உன்னுடைய பாவங்கள் தான் உன்னை கட்டி போட்டு இருக்கின்றன என்று சொல்லி. அப்போ பாவங்கள் எப்போ எங்களை நன்மை செய்வதற்கு தடையாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு நன்மை செய்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறது இல்லைத்தானே. அதே மாதிரி இமாம் ஃபுதைல் இப்னு ஐயால் அவரிடத்தில் அவர் சொல்கிறார், இதா குந்த லா தஸ்ததீ கியாமல் லைல் வசியாமன் நஹார், உனக்கு இரவு தொழுகையில் ஈடுபட்டு பகலில் நோன்பு பிடிக்கிறதற்கு முடியல என்று இருந்தால் அதோட மீனிங் என்ன? ஃபஅலம் அன்னக மஹ்பூஸ் கையதற்க துனூபுக், நீ சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறாய் என்று நினைச்சுப்போம். உன்னுடைய பாவங்கள் தான் உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கின்றன என்று சொல்கிறார். அதாவது உன்னை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறது எது? உன்னுடைய பாவங்கள் தான். இப்போ பாவங்கள் எங்களை நன்மைகள் செய்வதற்கு தடுக்கின்றது என்று சொல்கிறது. இமாம் ஷாஃபி இடத்துல இமாம் ஷாஃபி உண்மையிலே மிகுந்த மனன ஆற்றல் உள்ளவர். அவர் பாடமாக்குற அதில் மிகுந்த மனன ஆற்றல் உள்ளவர். அவருடைய அந்த இமாம் ஷாஃபியினுடைய சிறப்புகள் சம்மந்தமாக பேசுகிற இதுகளில் ஒரு விஷயம் சொல்லுவார்கள், அது கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்தல் தான், ஆனாலும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற. இமாம் ஷாஃபி அவ்வளோ டேலண்டான ஒரு ஆள். அவர் ஒரு புத்தகத்தை புரட்டினாரண்டா, இப்போ அவர் வாசிக்க வேண்டியது இந்த பக்கத்தை கையால் மூடிக்கொள்ளுவார், அடுத்த பக்கத்தை கையால் மூடிக்கொண்டு தான் இந்த பக்கத்தை வாசிப்பார். ஏன்? இந்த பக்கத்தை தவறுதலான பார்த்து விட்டாரண்டா அவருக்கு அது மனனமாகிடும். அப்போ அந்த மனனர் பாடமாக்குற ஒரு ஓர்டரில் தானே வரணும், மாறி இதுக்கு முந்தி இது மனனமாயிரும் என்று சொல்லி அவர் இதை மறைச்சி கொண்டு இதை பார்ப்பாராம் என்று சொல்லி அவருடைய அந்த மனன ஆற்றல் சம்பந்தமாக சொல்கிறது அப்படி ஒரு கதை சொல்லுவார்கள். அது சிலவேல் உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் அங்கே சொல்ல வந்தா இமாம் ஷாஃபியினுடைய மனன ஆற்றல். அதே இமாம் ஷாஃபி அவருடைய ஆசிரியர் இமாம் வக்கீ இடத்துல போய்த்து அவர் முறைப்படுறார். அது இமாம் ஷாஃபியினுடைய கவிதைகளில் அது வருகிறது. அவர் சொல்றார், ஷகௌதுலி வக்கீஇன் சூஅ ஹிஃப்லி ஃபஅவ்சானி பிதர்கில் மஆசி. அவர் சொல்கிற, நான் வக்கீ இடத்துல போய்த்து எனக்கு ஞாபகம் நிற்கிது இல்லை, மனநம் நிற்கிது இல்லை என்று சொல்லி போய்த்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்போ இமாம் வக்கீ எனக்கு சொன்ன உபதேசம் என்ன? ஃபஅவ்சானி பிதர்கில் மஆசி, பாவங்களை விடு, அது சரி வரும் என்று சொன்னார். அப்போ பாவம் எங்களுக்கு பல விஷயங்களை இல்லாமல் செய்கிறது. நாங்கள் இதுக்கு முந்தையும் பல சந்தர்ப்பத்தில் அந்த விஷயத்தை வேறு பல தலைப்புகளில் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது பாவம் எப்போவுமே ஒரு எங்களோட பரக்கத்தை இல்லாமல் ஆக்குற விஷயம். அப்போ அது மனன சக்தியை இல்லாமலாக்கும், அதே மாதிரி நன்மைகள் செய்வதை தடுக்கும், எல்லாவற்றையும் தடுக்கும். இந்த பஷாயிர் நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பொறுப்பாக இருக்கின்றவர் ஷேக் அப்துல் ஹமீத் பிலாலி, கலாநிதி அப்துல் ஹமீத் பிலாலி. அவர் ஒரு தடவை ஒரு 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 சம்பவம் ஒன்று சொன்னார். அவருக்கு நடந்த ஒரு சம்பவம். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு போனேன், ஒரு வேலை செஞ்சு கொள்றதற்கு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனேன், ஒரு வேலை செய்ய போன நேரத்தில் அந்த ஆஃபீஸர் என்னோட மிச்சம் ஒரு ஒரு கடுமையாக நடந்து கொண்டார். ஒரு சிட்டு சிட்டுன்னு தான் என்னோட அவர் பேசினார்.
எனக்கு சரியான அது மனசுக்கு கவலையாக இருந்தது. அன்றைக்கு நாளே எனக்கு என்ற அந்த மூடே அவுட் ஆயிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் யோசித்தேன், எனக்கு இப்படி நடந்தது, இன்றைய நாளில் ஏன் எனக்கு இப்படி நடந்தது. அப்போ அவர் சொல்கிறார், என்னண்டா இப்படி நடந்ததற்கு என்ன காரணம்? அப்போ அவர் யோசிச்சு பார்த்தார், காலையில் எழும்பினத்திலிருந்து நான் எல்லா கடமைகளையும் செஞ்சேனா இன்றைக்கு ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தேன். நான் தஹஜ்ஜுத் தொழுதனா, சுப தொழுதனா, இதெல்லாம் செஞ்சனா ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணி பார்த்தா அவர் சொல்கிறார், காலையில் ஓத வேண்டிய ஔராதுகள் இருக்கிறதே அதை இன்றைக்கு நான் மிஸ் பண்ணினேன், அதுதான் காரணம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவருடைய மனசுக்கு அவர் சொல்கிற நியாயம். அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, எப்படி பாவங்கள் எங்களுக்கு எங்களோட நன்மைகளை செய்வதற்கு தடையாக இருக்கின்றதோ, அதே மாதிரி பாவங்கள் எனக்கு ஒரு ஏண்ட அன்றாட வாழ்க்கை விஷயங்களை கூட நான் சரியாக செய்கிறதுக்கு அது தடையாக இருக்கு. அதே மாதிரி அஹ்மத் முகமது ராஷித் அவர் சொல்லுவார், என்னண்டா நாங்கள் தஹஜ்ஜுத் தொழுதோமண்டா, சுபஹ ஜமாத்தோட தொழுதோமண்டா, ஔராதுகளை சரியாக ஓதினோமண்டா, காலையில் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு காலையில் நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோம் என்று வச்சுக்கொள்ளும். அவர் சொல்லுவார், எங்களுக்கு சாதாரண இந்த வெஹிக்கிள்கள் ஆஃபீஸுக்கு போகிறாக்களுக்கு உள்ள மிக முக்கியமான பிரச்சனைகளில் உண்டு. என்ன? டிராஃபிக் சிக்னல் இதுகளில் டிலே ஆகிறது. அடுத்தது பார்க்கிங். அது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இப்போ அவர் சொல்லுவார், என்னண்டா அந்த நேரத்தில் எங்களோட ஆன்மீகம் எங்களோட பௌதீக வாழ்க்கையை இலகுபடுத்துகிறது. அப்படி நாங்கள் இது பண்ணிட்டு போகிற நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் போகிற நேரமே ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகும், எங்களுக்கு பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கும். நாங்கள் போகிற நேரமே அவ்வளோ நேரம் ரெட்டாக இருந்த சிக்னல் க்ரீனாக மாறிடும். அப்போ எங்களை லைஃப் எங்களுக்கு அது இலகுபடுத்தி தரும் என்று சொல்லுவார். அப்போ அது சொல்கிற அந்த மெசேஜ் என்ன பாருங்க, என்னண்டா எப்போவும் நாங்கள் நன்மைகள் செய்தல் என்று சொல்கிறது எங்களோட வாழ்க்கையை எங்களுக்கு இலகுபடுத்துகிறது, பாவங்கள் செய்தல் என்று சொல்கிறது எங்களோட வாழ்க்கையை எங்களுக்கு சிரமப்படுத்துகிறது என்று சொல்லுவோம். ரமலான் மாதத்தில் நன்மைகள் அதிகமாக செய்யணுமென்றது தான் எங்களோட டார்கெட். அந்த டார்கெட்டை நாங்கள் அடைவதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கும் நாங்கள் செய்கிற இந்த பாவங்கள். அப்போ அதை எங்களுக்கு சிரமப்படுத்தி விடும். அதற்குரிய வழிகள் எல்லாம் அடைபட்டு போய்த்திரும் என்று சொல்கிறோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் புரிஞ்சு கொள்கின்ற விஷயம் என்ன இங்கே என்றா, நாங்கள் எந்த அளவு தூரம் இந்த ரமலான் மாதத்தை, இந்த ஷாபான் மாதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போ அதில் நாங்கள் பாவங்களுக்கு தௌபா செய்தல் என்று சொல்வதும் கூட உண்மையிலே ரமலானுக்கான ப்ரிப்பரேஷன் தான். ரமலானை நாங்கள் 100% அதனுடைய பிரயோசனத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தான். அந்த வகையில் இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்தின விஷயங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்கின்றோம். என்னண்டா, ரமலான் அதில் நாங்கள் அதை மிகச்சரியாக பயன்படுத்தணும், அதில் உள்ள உச்ச பயனை நாங்கள் பெறணும் என்று சொன்னாண்டா ஷாபானில் நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் என்று சொல்வது. அப்போ அந்த வகையில் நாங்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கணும், அதிகமாக இரவு தொழுகையில் ஈடுபடணும், சதக்காக்கள் செய்யணும், குர்ஆன் ஓதணும். இந்த மாதிரி விஷயங்களில் மேக்சிமம் நாங்கள் அதிகமாக ஈடுபடுவதற்கு நாங்கள் முற்படுவோம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். என்னண்டா, இமாம் தூசி அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். என்னண்டா, எங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி ஒன்று வருமே, உண்மையிலே இந்த இந்த காலப்பகுதிகளில் ரமலானில் இப்படி அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா ஏன் வச்சிருக்கிறான்? இமாம் தூசி ஒரு விஷயம் சொல்லுவார். என்னண்டா, வமின் ரஹ்மத்தில்லாஹி பிஹாதிஹில் உம்மா அன் ஜஅலஹும் ஃபி ஆஹிரிஸ் ஸமான் வஜஅல அஅமாரஹும் கஸீரா வதாஅஃப லஹுமுஸ் ஸவாப் என்று சொல்லுவார். இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா செய்த ஒரு மிகப்பெரிய ரஹ்மத், மிகப்பெரிய ஒரு அருள் என்னண்டா, இந்த உம்மத்தை கடைசி உம்மத்தாக ஆக்கி வச்சது. அதே நேரத்தில் அவங்களோட அந்த ஆயுளையும் சிறியதாக ஆக்கி வச்ச. ஹதீஸில் வருகிறது, இந்த உம்மத்தினுடைய ஆயுள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொல்லி. ஆனால் நீங்கள்
இதற்கு முன்னைய சமூகங்களுடைய ஆயுளை பாருங்க. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அது தெளிவாக குர்ஆன்ல வருகிறது. இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் 600, 700, 800 என்று வாழ்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள்ல கூட பலரும் 200 வருடங்கள் தாண்டி வாழ்ந்திருக்கிறார். இப்போ சல்மானுல் ஃபாரிசி அவர் சம்பந்தமாக வருகிறது, அவர் 200 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார். இப்படி நாங்கள் ஆரம்ப சமூகங்களை பார்க்குற நேரத்தில் அவர்களுடைய ஆயுள் அதிகமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தினுடைய ஆயுள் மிகவும் சொற்பமானது. அதனால தான் அல்லாஹு தாலா இந்த சமூகத்துக்கண்டே விசேடமாக ஏற்பாடு செய்த ஒரு விஷயம்தான் இந்த விசேடமான பொழுதுகள், சந்தர்ப்பங்கள். அப்போ அந்த விசேடமான பொழுதுகளில் நாங்கள் பயன்படுத்தினோம் என்றால் எங்களுக்கு அதற்கான கூலி அவர்கள் செய்த கூலியை போல பல மடங்கு எங்களுக்கு கிடைக்கும். இப்போ லைலத்துல் கத்ருக்கு நாங்கள் சொல்லுவோம் 1000 மாதங்களை விட சிறப்பு. 1000 மாதங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் அதில் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 83, 84 வருடங்கள். அப்போ அவ்வளோ காலத்தை நாங்கள் ஒரே இரவுல நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அப்போ ஆனால் இதற்கு முன்னே சமூகங்களுக்கு அந்த மாதிரியான ஏற்பாடு இல்லை. அப்போ இப்படியான ஏற்பாடு ஒன்று இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான் என்று சொன்னால் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, கருணையின் காரணமாகத்தான் அப்படி ஒன்றை தந்திருக்கிறான். எங்களோட ஆயுளை சுருக்கி எங்களோட வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகரித்திருக்கின்றான். அப்போ அந்த பரக்கத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தணுமா இல்லையா? சரியாக பயன்படுத்தணும். அதையும் இந்த ஹதீஸுகளிலிருந்து நாங்கள் விளங்குற விஷயம் என்னென்னா, அதை பிளான் பண்ணி பயன்படுத்தணும் என்று சொல்கிறது தான். வெறுமனே சும்மா பயன்படுத்துறது இல்லை, நாங்கள் பிளான் பண்ணி பயன்படுத்தணும். அப்போ அந்த வகையில் அதுக்கு நாங்கள் ரெடியாகி அதை பிளான் பண்ணி பயன்படுத்துங்க என்று சொல்கிறது தான் இதனூடாக வலியுறுத்தப்படுகின்ற விஷயம். அந்த வகையில் இந்த ஷாபான் மாதத்தை நாங்கள் சம்பூர்ணமாக பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு முழுமையாக தௌஃபீக் செய்தருள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.